வணக்கம். ஜூலை 18ஆம் தேதி இன்னைக்கான முதல் பதிவு. பங்குச்சந்தையில் நடந்த சில விஷயங்களை விரைவாக பார்க்கலாம். முக்கியமான தகவல், நான் செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நம்ம சேனல்ல இருந்து எப்போதுமே ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் கிடையாது. யூடியூப் சேனல் மட்டும் இல்லைங்க, மற்ற சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்மான இன்ஸ்டாகிராம், வாட்ஸ்அப், டெலிகிராம்ல இருந்து கூட நாம ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன்ஸ் வழங்குவதில்லை. மேலும் பணத்தை வாங்கிட்டு எந்த சேவையும் வழங்குவது இல்லை. பல போலியான குரூப் இயங்கிட்டு இருக்கு. தயவு செய்து ஜாகிரதையாக இருங்க. இந்த வீடியோவில் காட்டக்கூடிய அனைத்து கம்பெனிகளும் வெறும் இன்ஃபர்மேஷனல் பர்பஸ்க்காக மட்டுமே முதலீடு செய்யுங்கன்னு சொல்கிற வீடியோ கிடையாது. எந்த ஒரு முதலீட்லையும் ரிஸ்க் இருக்கும். ரிஸ்க் புரியாமல் இன்வெஸ்ட் செய்யாதீங்க. ரிஸ்க் புரியலைன்னா தயவு செய்து இன்வெஸ்ட்மெண்ட்டை தவிர்த்துருங்க. நம்ம ருபி டிரைவர் சேனலை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி. வெள்ளிக்கிழமை ஜூலை 17ஆம் தேதி நிஃப்டி 1% கூடுதலாக க்ளோஸ் ஆயிருக்கு. 24,330க்கு மேலே க்ளோஸ் ஆயிருக்கு. உலக மார்க்கெட்ஸ் பார்க்கும்போது ரெட்டில் தான் இருந்ததுங்க பெரும்பாலும். ஆனால் நம்ம நிஃப்டி 50 1% க்ரீனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 14,400 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருந்திருக்கிறாங்க. 14,800 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருந்திருக்கிறாங்க. நெட் செல்லர்ஸாக இருக்கிறாங்க கிட்டத்தட்ட 400 கோடி ரூபாய்க்கு. டொமஸ்டிக் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர்ஸ் 17,200 கோடி ரூபாய்க்கு வாங்கியிருக்கிறாங்க. 16,200 கோடி ரூபாய்க்கு விற்பனை செய்திருக்கிறாங்க. நெட் பையர்ஸாக இருக்கிறாங்க 1000 கோடி ரூபாய்க்கு. யூஎஸ்ஏ மார்க்கெட் வெள்ளிக்கிழமை அவங்க க்ளோசிங் டைமில் பார்க்கும்போது ரெட்டில் தான் விழுந்திருக்குங்க. பெரிய வீழ்ச்சியில் இருந்திருக்கு. இன்ட்ராடேல 2% வரைக்கும் விழுந்ததுன்னு நினைக்கிறாங்க. டவ் ஜோன்ஸ் 0.8% ரெட்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. S&P 1% விழுந்தது. நாஸ்டாக் 1.4% வீழ்ச்சியை பார்த்துருந்தது. மகாராஷ்டிரா அரசு பேருந்து கட்டணத்தை உயர்த்தி இருக்கிறாங்க. 13.56% உயர்த்தி இருக்கிறாங்க. ஜூலை 18ஆம் தேதி முதல் இது நடைமுறைக்கு வருது. டாடா டெக்னாலஜிஸ் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. டாடா மோட்டர்ஸுடைய சப்சிடரி நிறுவனம் தான் டாடா டெக்னாலஜிஸ். குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்காங்க. கன்சாலிடேட்டட் நெட் ப்ராஃபிட் 181 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 11% விழுந்திருக்கு. ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 1,665 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 6% அதிகரிச்சிருக்கு. எபிட் 221 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 8% அதிகரித்தது. எபிட் மார்ஜின் 13.25%, போன குவார்ட்டரில் 13.06% மட்டுமே. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் அவங்களுடைய குவார்ட்டர்லி ரிசல்ட்டை அறிவிச்சிருக்கிறாங்க. கன்சாலிடேட்டட் பேசிஸில் நெட் ப்ராஃபிட் 20,946 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 23% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்த நெட் ப்ராஃபிட் 20,450 கோடி ரூபாய், அதை காட்டிலும் அதிகமாகவே அறிவிச்சிருக்கிறாங்க ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ். ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 5% அதிகரிச்சிருக்கு. முதல் முறையாக 3 லட்சம் கோடி ரூபாய் லெவலில் கடந்திருக்கு. ரெவென்யூ 3.09 லட்சம் கோடி ரூபாய். ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 3.01 லட்சம் கோடி ரூபாய். எபிட்டா 47,517 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 8% அதிகரித்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 46,367 கோடி ரூபாய். எபிட்டா மார்ஜின் 15.4%, போன குவார்ட்டரில் 15% இருந்தது. ப்ளூம்பர்க் எதிர்பார்த்தது 15.4%. ஸ்பிளிட்டப்பும் பார்த்துடலாங்க. O2C பிஸ்னஸ், ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தாங்க. ஜெஃப்ரிஸ் ஒரு ரிப்போர்ட் சொல்லியிருந்தாங்க. அவங்களுடைய ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய O2C ஆயில் டு கெமிக்கல்ஸ் பிஸ்னஸ் நல்லா பர்ஃபார்ம் பண்ணுன்ற எதிர்பார்ப்பும் ஜெஃப்ரிஸ் சொல்லியிருந்தாங்க. அதே மாதிரி தான் நடந்திருக்குங்க. கடந்த 4 ஆண்டில் பார்க்கும்போது அவங்களுடைய ஆப்ரேட்டிங் பர்ஃபார்மன்ஸ் இந்த பிஸ்னஸில், O2C பிஸ்னஸில் ஸ்ட்ராங்காக இருந்திருக்கு. ரெவென்யூ வந்து குவார்டர் ஆன் குவார்ட்டர் 9% அதிகரித்தது. 2.02 லட்சம் கோடி ரூபாய். எபிட்டா குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேர் பண்ணும்போது 17% அதிகரித்தது. 17,010 கோடி ரூபாய். அதாவது கடந்த 4 ஆண்டில் எபிட்டா வந்து இதுதான் ஹையஸ்ட்டாக வந்திருக்கு. இந்த குவார்ட்டரில் ஹையஸ்ட்டாக வந்திருக்கு எபிட்டா 17,010 கோடி ரூபாய் இந்த பிஸ்னஸ்க்கு, O2C பிஸ்னஸ்க்கு. எபிட்டா மார்ஜின் 8.4%, போன குவார்ட்டரில் 7.9%. ஆயில் அண்ட் கேஸ் பிஸ்னஸுடைய ரெவென்யூ குவார்டர் ஆன் குவார்ட்டர் 7% அதிகரித்தது. 6,298 கோடி ரூபாய். எபிட்டா 4,973 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 19% அதிகரித்தது. ரீட்டைல் பிஸ்னஸில் எபிட்டா குவார்டர் ஆன் குவார்ட்டர் கீழே போயிருக்கு, 9% விழுந்திருக்கு. கடந்த 20 குவார்ட்டர்ஸில் பெரிய வீழ்ச்சி இந்த குவார்ட்டர் தான் இருந்திருக்கு. இந்த குவார்டர் ஆன் குவார்ட்டர் கம்பேரிசனில் இந்த கடந்த 20 குவார்ட்டரில் இந்த குவார்ட்டர் தான் வீழ்ச்சியை பார்த்துருக்கு அதிகமாக. 6,309 கோடி ரூபாய் எபிட்டா. எபிட்டா மார்ஜின் 6.98%, போன குவார்ட்டரில் 7.03% இருந்தது. ரெவென்யூ 90,409 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 8% விழுந்தது. நெட் ப்ராஃபிட் 3,271 கோடி ரூபாய், குவார்டர் ஆன் குவார்ட்டர் 8% விழுந்திருக்கு. ரிலையன்ஸ் ரீட்டைல் Q1ல் 252 புது கடைகளை திறந்திருக்கிறாங்க. ஒட்டுமொத்தமாக அவங்க கைவசம் இருக்கக்கூடிய கடைகளுடைய எண்ணிக்கை 20,169. ஜியோடைய அப்டேட்டும் கொடுத்துருக்காங்க. நெட் ப்ராஃபிட் 7,764 கோடி ரூபாய், போன குவார்ட்டரில் மார்ச் குவார்ட்டரில் 7,317 கோடி ரூபாயாக இருந்தது. ஆவரேஜ் ரெவென்யூ பர் யூசர் ARPU அதிகரிச்சிருக்கு. 215 ரூபாய் 60 பைசா, போன குவார்ட்டரில் அது 214 ரூபாயாக இருந்தது. சப்ஸ்கிரைபர் பேஸ் அதிகரிச்சிருக்கு. 533.3 மில்லியன், போன குவார்ட்டரில் 524.4 மில்லியனாக இருந்தது. ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் உடைய ஸ்பிளிட்டை பார்க்கும்போது அவங்களுடைய ரெவென்யூ 2 மடங்கு ஆகியிருக்கு. 8,600 கோடி ரூபாய்.
அவங்களுடைய இண்டிபெண்டன்ஸ் பிராண்ட் வழியாக கிடைத்த வருவாய் 3200 கோடி ரூபாய். கேம்பா பிராண்ட் வழியாக கிடைத்த அவங்களுடைய வருவாய் 2900 கோடி ரூபாய் கேம்பா மற்றும் வேறு சில பீவரேஜஸ். பீவரேஜஸ் செக்மெண்ட் கீழே 2900 கோடி ரூபாய், இதில் கேம்பாவும் அடங்கும். ஆர்சிபிஎல் ரிலையன்ஸ் கன்சியூமர் ப்ராடக்ட்ஸ் 5000 டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போ இருக்குது. அவங்களுக்கு 3 மில்லியன் ரீட்டைல் அவுட்லெட்ஸ்க்கு மேலே அவங்க ப்ராடக்ட்ஸை சப்ளை பண்ணுறாங்க. ஜியோ ஸ்டாருடைய எபிட்டா இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு, 933 கோடி ரூபாய். ரெவென்யூ ஃப்ரம் ஆப்ரேஷன்ஸ் 14% அதிகரிச்சிருக்கு, 10,946 கோடி ரூபாய். ஜியோ ஹாட்ஸ்டாருடைய ஆவரேஜ் மந்த்லி ஆக்டிவ் யூசர்ஸ் 530 மில்லியன் இந்த குவார்ட்டரில் ஹையஸ்ட் எவரை எட்டி இருக்கிறாங்க இந்த நம்பரில். ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸுடைய ஷேர் ஹோல்டிங் பேட்டர்ன் வெளியிடப்பட்டிருக்கு. அதுலேருந்து கிடைத்த ஒரு தகவல் என்னன்னா, ப்ரொமோட்டர்ஸ் அவங்களுடைய ஸ்டேக்கை உயர்த்தி இருக்கிறாங்க. முன்ன இருந்தது 49.52%, அது மார்ச் குவார்ட்டர் முடிவில். இப்போ ஜூன் குவார்ட்டர் முடிவில் 50.48% உயர்ந்திருக்கு ப்ரொமோட்டர்ஸுடைய ஷேர் ஹோல்டிங். ஆர்பிஎல் பேங்க் குவார்ட்டர்லி ரிசல்ட் வெளியிட்டிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 254 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 27% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் 1654 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 12% அதிகரிச்சிருக்கு. ஆப்ரேட்டிங் ப்ராஃபிட் 923 கோடி ரூபாய், இயர் ஆன் இயர் 31% அதிகரிச்சிருக்கு. கிராஸ் நான் பர்ஃபார்மிங் அசட்ஸ் ரேஷியோ 1.3%, போன குவார்ட்டரில் 1.45% இருந்தது. நெட் என்பிஏ ரேஷியோ 0.37%, போன குவார்ட்டரில் அது 0.39% இருந்தது. இன்டர்நெட் அண்ட் மொபைல் அசோசியேஷன் ஆஃப் இந்தியா IAMAI இ காமர்ஸ் கவுன்சில் ஆஃப் இந்தியா அப்படின்னு ஒரு அமைப்பு அவங்க துவங்கி இருக்கிறாங்க. டிஜிட்டல் காமர்ஸ் கம்பெனிஸ் இதில் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ணியிருக்கிறாங்க. இ காமர்ஸ் செக்டருக்கு தேவைப்படக்கூடிய ஏதாவது விஷயங்கள் அரசுகிட்ட கொண்டு செல்லணும்னா இந்த அமைப்பு வழியாக அவங்க கொண்டு செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த கம்பெனிகள் இப்போதைக்கு மெம்பர்ஸாக இருக்கிறாங்க இந்த கவுன்சில்னு பார்க்கும்போது, அமேசான், ஃப்ளிப்கார்ட், ஸ்விக்கி, இட்டர்னல், மீஷோ, ஊபர் மற்றும் ரேபிடோ போன்ற கம்பெனிகள் இப்போதைக்கு இந்த கவுன்சிலில் மெம்பர்ஸாக இருக்கிறாங்க. ஸ்பைஸ்ஜெட் மீது சிசிபிஏ அபராதம் விதிச்சிருக்கிறாங்க, 1 லட்சம் ரூபாய் அபராதம். சிசிபிஏன்றது சென்ட்ரல் கன்சியூமர் ப்ரொடெக்ஷன் அத்தாரிட்டி. என்ன குற்றச்சாட்டு, அவங்களுடைய புக்கிங் பிளாட்ஃபார்மில் டிசெப்டிவ் டார்க் பேட்டர்ன்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணுறாங்கன்ற குற்றச்சாட்டு. நம்ம முன்னவே செய்தி பார்த்துருந்தாங்க, வேறு நிறுவனங்கள் இந்த மாதிரியான செயலில் ஈடுபடுறாங்கன்னு அப்போவே அவங்க மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டது. இப்போ ஸ்பைஸ்ஜெட் மீதும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு. இந்த டிசெப்டிவ் டார்க் பேட்டர்ன்ஸ்க்கு உதாரணமாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போ நம்ம அவங்க பிளாட்ஃபார்மில் டிக்கெட்டை புக் பண்ணுறோன்னா சில விஷயங்களை டிஃபால்ட்டாக செலக்ட் பண்ணிடுறாங்க. நாம் செலக்ட் பண்ணுறதுக்கு பதிலாக அவங்களே செலக்ட் பண்ணி விட்டுறாங்க. என்ன சில விஷயங்கள் சொல்லியிருக்காங்க, இப்போ ஸ்பைஸ் கிளப் லாயல்ட்டி ப்ரோக்ராமில் நம்ம இணைவதாக நாமளே ஒப்புதல் வழங்கிய மாதிரி செலக்ட் பண்ணிடுறாங்க. அதே போல் ப்ரொமோஷனல் மெசேஜஸ் நமக்கு கிடைக்கிறதுக்காக நாமளே அதற்கு ஒப்புதல் வழங்குற மாதிரி அதுவும் செலக்ட் ஆகிடுது. ஸோ டிஃபால்ட்டாகவே இந்த மாதிரியான விஷயங்களை செலக்ட் பண்ணி விட்டுறாங்க அவங்களுடைய ஆன்லைன் பிளாட்ஃபார்மில். ஸோ இது தவறாக இருக்குது. இதுதான் அந்த டிசெப்டிவ் டார்க் பேட்டர்ஸ்ன்ற பேரில் வரக்கூடியது. அதற்காக இப்போ அவங்க மீது அபராதம் விதிச்சிருக்கிறாங்க, 1 லட்சம் ரூபாய். மியூச்சுவல் ஃபண்ட் ஹோல்டர்ஸ் இறந்து போனால் அவங்களுடைய யூனிட்ஸை அவங்களுடைய நாமினிக்கு எளிதாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தில் செபி இப்போ விதிகளை தளர்த்துறாங்கன்ற செய்தி வெளியாக இருக்குது. அவங்க எளிதாக்குறாங்க சில விஷயங்களை. ஒரு யூனிட் ஹோல்டர் இறந்துட்டாருன்னா அவங்களுடைய நாமினிஸ்க்கு எளிதாக அந்த யூனிட்ஸ் சென்றடைய அந்த டாக்குமெண்டேஷன் எல்லாமே எளிதாக்குறதுக்காக செபி முடிவெடுத்திருக்கிறாங்க. நம்ம எந்த ஒரு முதலீட்டுக்கும் நாமினியை செலக்ட் பண்ண முடியுன்ற ஆப்ஷன் இருக்குன்னா கண்டிப்பாக செலக்ட் பண்ணி விட்டுருங்க. ஏன்னா அதான் கொஞ்சம் எளிதாக்கும் ப்ராசஸை. குறிப்பாக நம்ம பேங்க் அக்கௌண்ட்ஸில் சேவிங்ஸாக இருந்தாலும் சரி, ஃபிக்ஸட் டெபாசிட்ஸாக இருந்தாலும் நாமினேஷன் கண்டிப்பாக இருக்கணும். அதே போல் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் நம்ம யூனிட்ஸ் வாங்கியிருக்கிறோம், ஷேர்ஸ் வாங்கியிருக்கிறோம் அப்படின்னா நாமினேஷன் பதிவு பண்ண முடியும்னா கண்டிப்பாக அதை பதிவு செய்திடுங்க. NTPC தற்போது அப்டேட் இருக்குது. ஜூலை 24ஆம் தேதி ஃபண்ட் ரைசிங் குறித்து முடிவெடுக்க இருக்கிறாங்க. நான் கன்வெர்ட்டபிள் டிபென்ச்சர்ஸ் வழியாக 12,000 கோடி ரூபாய் வரைக்கும் அவங்க ஃபண்ட் ரைசிங் நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. இந்திய ரூபாயின் மதிப்பு $க்கு நிகராக வெள்ளிக்கிழமை 14 பைசா கிரீனில் க்ளோஸ் ஆகிருக்கு, 96.28 லெவலில் க்ளோஸ் ஆகியிருக்கு. பூனாவாலா ஃபின்காப் குவார்ட்டர்லி ரிசல்ட் அறிவிச்சிருக்கிறாங்க. நெட் ப்ராஃபிட் 5 மடங்கு அதிகரிச்சிருக்கு இயர் ஆன் இயர் கம்பேரிசனில், 308 கோடி ரூபாய். அதே குவார்டர் ஆன் குவார்டர் கம்பேர் பண்ணும்போது 21% அதிகரிச்சிருக்கு. நெட் இன்ட்ரெஸ்ட் இன்கம் குவார்டர் ஆன் குவார்டர் 11% அதிகரிச்சிருக்கு, 1415 கோடி ரூபாய். நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் 9.1% இந்த குவார்ட்டரில், போன குவார்ட்டரில் 9.05%, 5 பேசிஸ் பாயிண்ட்ஸ் அதிகரிச்சிருக்கு. அசெட்ஸ் அண்டர் மேனேஜ்மெண்ட் இப்போ 67,054 கோடி ரூபாய். மத்திய அரசு எத்தனால் ஏற்றுமதி குறித்து சரிங்க, இதுதான் சில விஷயங்கள் என்னுடைய பார்வைக்கு எட்டியது. நன்றி, வணக்கம்.